பிரச்சாரம் இன்று காலை அந்த சென்ட் மேரிஸ் ரோடுல தொடங்கி சத்தியவாணி முத்துநகர் மயிலாப்பூரிலே மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி வேலு தலைமையில் பகுதி செயலாளர் முரளி வட்டச் செயலாளர் அத்தனை பேரும் இணைந்து வெகு உற்சாகமாக தொடங்கினோம். வழியெங்கும் பொதுமக்கள் கொடுக்கின்ற இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பு நீங்களே பாக்குறீங்க. எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதியில தான் அவ்வளவு பேரும் நின்று வரவேற்பு கொடுக்கறாங்க, மாலை கொடுக்கறாங்க, எங்களுக்கான அந்த துண்டுகள் கொடுக்கறாங்க. மிக மிக முக்கியமா கூழ் கொடுக்கறாங்க. நீங்க வெயில்ல போறது சிரமமா இருக்கும், இந்த மாதிரி கைத்துண்டுகள் கொடுக்கறாங்க. இந்த அன்பின் வெளிப்பாடுகள் எல்லாமே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்கள், குறிப்பா மகளிருக்கான அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம், அந்த மாதிரியான கட்டணம் இல்லா பேருந்து பயணம் திட்டம் வெள்ள சமயத்துல 6000 ரூபாய் கொடுத்தது, இதெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது தான் சொல்லுது. ஏன்னா பெண்கள் குறிப்பாக வெளியே அவர்களாக கையசைத்து கைகளை பிடித்து குலுக்கி அவர்களுடைய மகிழ்ச்சியான ஆரவாரமான ஒரு வரவேற்பை தருகிறார்கள். ஓ, அப்படின்னா அவங்க கண்ணையும் காதையும் மூடிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை முறை கேள்விகள் கேட்டிருக்கின்றேன், எத்தனை மசோதாக்களில் பேசியிருக்கிறேன், எல்லாமே இருக்கு. சமூக வலைதளத்தில் பார்த்தா தெரியும். இப்பயும் நாங்க பதிவு பண்றோம். மிக குறிப்பாக தென் சென்னை பகுதியை பொறுத்தவரை கொடுத்திருந்த மிக முக்கியமான 2 வாக்குறுதிகள், பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்படும்ங்கிறது இன்னைக்கு 98% பயோமைனிங் முறையில் அகற்றப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்திருக்கு. இது ரெண்டுமே மிக முக்கியமான வாக்குறுதி. வேளச்சேரி ஏரியை சுற்றுலா தலமாக ஆக்குவோம் என்பதற்கான முதல் கட்ட வரைவு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க 19ல வர்றோம். அப்ப ஆட்சியில பிஜேபி இருக்கு, ஆனா 2 வருஷம் இங்க அதிமுக. இப்ப அங்கேயும் ஒன்றியத்துல நாங்க சொன்னதை செய்யல. கொரோனா வேற, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி எல்லாம் கிட்டத்தட்ட 19-20ல 2.5 கோடி, 20-21ல 5 கோடி, 21-22ல 5 கோடி, 12.5 கோடி பிரதமர் எடுத்துக்கிட்டாரு. இப்பதான் போராடி திரும்ப அந்த 1 வருஷத்துக்கான தொகையை வாங்கியிருக்கோம். இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த 3 வருட காலங்கள்ல நிதியையும் வாங்கி இந்த 3 வருட காலங்கள்ல இத்தனையும் நாங்க செஞ்சிருக்கோம். இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் 10 வருஷமா அதிமுக அரசாங்கத்துல இருந்தாங்க, அந்த 5 வருஷத்துல கூட்டணி அரசாங்கம் தான் பிஜேபியில இருந்தது. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது தானே. பல பொய்கள் அவங்க அவிழ்த்து விடுறதுல இதுவும் ஒண்ணு. மக்களுக்கு தெரியும் யார் அவர்களுக்காக என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறார்கள், இந்த தொகுதி மக்களுக்காக எத்தனை பிரச்சனைகளில் குரல் கொடுத்துக்கிறேன், எல்லாமே பதிவா இருக்குது, பாத்துக்கலாம். அடிப்படை கட்டமைப்புகளை உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் இந்த வெள்ள சேதாரத்தில் 3-4 நாட்களில் தண்ணீர் வடிக்கப்பட்டதன் மிக முக்கியமான காரணம் மழை நீர் வடிகால் தான். சென்னையினுடைய பிரதான பகுதிகளில் எல்லாம் உடனடியாக தண்ணீர் வடிந்ததுக்கு போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் என்கின்ற திட்டத்தை தான் முதலில் கையெடுத்தார். நீங்க அதை பார்க்கலாம். இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் துரிதமாக்கப்பட்டு வருகின்றது எல்லா இடங்களிலும். அதே மாதிரி இந்த குடிசை மாற்று வாரிய பகுதிகளுக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதற்கான பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. எதையுமே அவங்க இப்ப எலெக்ஷனுக்காகத்தானே பேசுறாங்க, எல்லாமே தேர்தலுக்காகத்தான் பேசுறாங்க. வெள்ள சமயத்தில் வராத மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய பிரதமர் இப்பதானே வர்றாரு, இப்பதான் தமிழை அவர் அதிகமாக நேசிக்கின்றார். எல்லாமே தேர்தலுக்கான ஸ்டன்ஸ் தான். நானே பேசியிருக்கேன். இது அப்பட்டமான ஒரு சுத்தமான வடிகட்டின, எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய்ன்னு. நான் பலமுறை பேசியிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் TR பாலு ஐயா பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறார். நான் கேட்டிருக்கேன், குஜராத்தில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களெல்லாம் உங்களுக்கு இந்திய மீனவர்கள், ஆனால் ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் பாதிக்கப்பட்டால் அவர்கள்லாம் உங்களுக்கு தமிழக மீனவர்களான்னு இதே கேள்வியை நான் கேட்டிருக்கேன். இதே கேள்வியை கேட்டிருக்கேன், பதிவு பண்ணிருக்கு பாராளுமன்ற உரையில. அவங்களை அந்த பதிவெல்லாம் கேட்க சொல்லுங்க, அந்த உரைகளை கேட்க சொல்லுங்க. எலெக்ஷன் தான், வேற என்ன இருக்கு உங்களுக்கு. அப்பட்டமாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக சீனா ஆக்கிரமிப்பு, அருணாச்சல பிரதேசத்துல அவங்க ஒரு பெரிய கிராமத்தையே ஒரு இது பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி பெரிய இதே கொண்டு வர்றாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் இதை கொண்டு வரதுங்கிறது தேர்தலுக்கான ஒரு விளம்பர யுக்தி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.